வணக்கம். தருமமிகு சென்னை மாநகரின் அருகே இனிய பல திருத்தலங்கள் இருக்கின்றன. அவைகளுள் திருவலிதாயம், திருமுல்லைவாயில், திருவொற்றியூர், திருமயிலை, திருவான்மியூர், திருவேற்காடு முதலிய திருத்தலங்கள் மறக்க இயலாது. நவீன நாகரிகம் ஆரவார கோலம் செய்யும் நகரங்களின் சலனங்களிலிருந்து விடுபட்டு தியான சிந்தனையும் அமைதியும் பெற வேண்டுமானால் அவர்களுக்கு திருவேற்காடு அத்தகைய நிம்மதியையும் நிலையான பக்தியையும் நல்கும். இதில் சிறிதும் ஐயமில்லை. பாவியாற்றின் வடகரையில் சுற்றிலும் பச்சை வயல்களின் பக்கத்தில் மரம் செடி கொடிகள் தழைக்கும் அழகிய இயற்கை சூழலில் திருவேற்காடு என்னும் இத்திருத்தலம் மனம் கவரும் எழிலுடன் திகழ்கிறது. தொண்ட மண்டலத்தில் தேவார பாடல் பெற்ற திருத்தலங்களில் திருவேற்காடு மிக சிறந்த தலமாகும். மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்ற மூன்றினாலும் சிறப்பு பெற்றது. இங்கே இறைவன் தன் கைலாய மலையில் தனக்கும் மலையரசன் மகள் உமையம்மைக்கும் நடந்த திருமண காட்சியை அகத்தியருக்கு காட்டியருளினார். இம்மை மறுமை பயன்களை வேண்டியவர்களுக்கெல்லாம் வழங்கி வருகின்றார். முருகப்பெருமானே இத்தலத்தில் இறைவனை வழிபட்டவர். திருஞான சம்பந்தரும் அருணகிரிநாதரும் பாடி வழிபட்ட தலம் இத்திருவேற்காடு என்னும் திருத்தலம். இத்தலத்தில் கருமாரி என்ற திருப்பெயரோடு அம்பிகை ஓர் அழகிய தனி திருக்கோவில் கொண்டு எழுந்தருளி வேண்டுபவருக்கு வேண்டுவனையெல்லாம் வழங்கி அருள் புரிந்து வருகிறாள். இத்தலம் 63 நாயன்மார்களில் ஒருவராகிய மூர்க்க நாயனாரின் அவதார தலமும் ஆகும். இங்கு திருமுருகப் பெருமான் தம் மூலத்தானத்தில் சிவ வழிபாடு செய்யும் கோலத்தில் நிற்கிறார். வில்லேந்திய வேலவராகவும் விளங்குகிறார். முருகன், பிரம்மன், இந்திரன், அகத்தியர், மார்க்கண்டேயர் முதலிய பலர் திருவேற்காட்டு ஈசனை பூஜித்து பேறு பெற்றதாக தல மகாத்மியம் கூறுகிறது. இங்குள்ள இறைவன் திருநாமம் வேதபுரீசன் என்பது. அம்மையின் திருநாமம் பாலாம்பிகை என்பது. மூலத்தானத்திற்கு பின்புறத்தில் பார்வதி பரமேஸ்வரர் திருமண கோலக்காட்சி அமைந்திருக்கிறது. கல்யாண சுந்தரமூர்த்தி என்பது அந்த மூர்த்தியின் பெயராகும். இக்கோயில் சோழ மன்னனால் கட்டப்பட்ட திருக்கோயில். பாம்பு கடித்தாலும் பிற கடித்தாலும் இத்தலத்தில் உள்ளவர்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. திருவேற்காடு அருள்மிகு கருமாரியம்மன் மற்றும் அருள்மிகு வேதபுரீஸ்வரர் திருவருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். உங்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், மன நிம்மதி மற்றும் அனைத்து நலன்களும் பெருக இறையருள் எப்போதும் துணையாக இருக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்து இது போன்ற அரிய கோவில் வரலாறுகளை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். ஓம் நம சிவாய. ஓம் சக்தி.